பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது எது பொல்லாங்கு, எது தீங்கு, எது தவறு அப்படின்னு தோன்றுகிறதோ அவை எல்லா காரியத்தையும் விட்டு விலகு என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% தவறான பாதைகளையும் தவறான மனிதர்களையும் தவறான தேடல்களையும் நோக்கியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது தவறு என்று தெரிந்துமே அதில் போகும் பொழுது நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இது எதனால் வந்துன்னு யோசிக்கிறது கூட இல்லை. கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில தான் ஏன் இது வந்துன்னு யோசிக்கிறோம். அவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் நீங்கள் படுவதற்கு முன்கூட்டியே இது தவறு இது சரி என்பதை பகுத்தறிவக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறபடியால் தீங்கு அப்படின்னு அறிந்தாலே அந்த காரியத்தை நோக்கி பயணம் செய்யாதீர்கள். உங்கள் குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் சம்மந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஸ்கூல், காலேஜ், பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் தவறு என்று தெரியும் பொழுது அந்த காரியத்தை விட்டு விலகுங்கள். இப்போ இந்த உலகத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கிறது காசிப். ஒருத்தங்களை பற்றி குறை சொல்வது. ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லணும்னா அந்த இடத்துல கடக்கடைன்னு கூட்டங்கள் கூடிருது. ஒருத்தங்களை பற்றி குறை சொல்லும் முன்னாடி அவங்களை பற்றி குறை சொல்ல எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தாலே அந்த பொல்லாங்கான இடத்தை விட்டு நீங்கள் தனியே விலகி வந்து விடுவீர்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் ஏதோ ஒரு காரியத்தை விட்டு விலக சொல்கிறார். அதனால தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.